ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் இப்போது கொடைக்கானல்லேருந்து பழனி ரோடு வர இடத்துல தாங்க இந்த கிராமம் வடக்கவுஞ்சின்னு பேர். அங்கே ஒரு அருமையான 2 நண்பர்களை சந்தித்தேன். இந்த கிராமத்தை பற்றி, அவங்க செய்கிற விவசாயத்தை பற்றி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பட்டர்ஃப்ரூட் மரத்தில் கொடி ஏற்றிட்டோம் நாங்கள். அதனால் அதுலேயே நின்று வச்சிடலாம். இப்போ தனுஷ் வந்து ஏற போகிறாரு பாருங்க. அட்டை பூச்சி தான் தாண்டவமாக இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அதிகமாக ஓஹோ, ஒன்றும் பண்ணாதில்ல. அது வந்து ரத்தம் மட்டும் தான் குடிக்கும். அதிகமாக ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க, ரத்தம் மட்டும்தான் குடிக்கும் அப்படின்னு. அப்புறம் இது என்னங்க கடிச்சு நம்மளே என்ன பண்ண அது ரத்தம் சும்மா மட்டும் தான் குடிக்கும். அப்படியே ஒட்டிக்குது காமிங்க. ஆமாம், இந்த வந்துட்டேன் பாரு அட்டைப்பூச்சி. ஏப்பா, அப்படியே ஒட்டிக்கிச்சு. இல்லை ஓட்டிக்கிச்சு. தட்டி விட்டுருங்க. எங்கே இடம் இருக்குதுன்னு பார்க்குது. நல்ல இடமா இருந்தால் கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு. நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. பழ வகைகள், மழை நேரம்னாலே மாதுளை, அப்புறம் வந்து இந்த அவகோடா, ஏறிட்டாருங்க ஃபேஷன் ஃப்ரூட்ஸ். ஸோ இது மாதிரி பல வகைகள்லாம் நிறையா இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா அந்த கேரட்ஸு, காய்கறி வகைகளும் வந்து பயிரிட்டுருக்குறாங்க. மழை பெய்யுது, இருந்தாலும் இந்த வாழை இலைகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது கொடுக்குது, மர சாரல் அடிக்காமல். இப்போ நான் இந்த உங்களை வந்து இது வீடியோ எடுக்கிறதே வந்து போடுறீங்களா? பழங்கள் வந்து இலைக்கு எனக்கு கீழே தான் அப்படிங்கிறப்போ ஏறி இருக்கிறாரு. ஸோ அது வந்து அந்த பழத்தோட டேஸ்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நேச்சுரலாக எந்த ரசாயனமும் எதுவுமே கலக்காமல் வந்து நேச்சுரலாக அப்படியே பழத்தை மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்டது. அந்த சுவை வந்து ரொம்ப அட்டைப்பூச்சி நிறையா இருக்குங்க. கிடைச்ச அதிர்ஷ்டம் தான் சொல்ல முடியும். அதை பற்றியும் இவங்க பேசுவாங்க. போடுங்க. இங்க போகுதுல்ல, நான் இங்கே இருக்கிறேன். அது ஒரு போக்கில் போயிட்டு இருக்குதுல்ல. அது இன்னொன்று இருக்குது இந்த பக்கம். அந்த நேரத்தில் வந்து மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிச்சிங்க. அதையும் பொருட்படுத்தாமல் எனக்கு அந்த பழத்தை வந்து பறித்து இருந்தாங்க. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர்கள்கிட்ட மீட் பண்ணவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஷூவில் ஏறி இருக்கு அட்டைப்பூச்சி. வெறும் அட்டைப்பூச்சியாக இருக்குது இதில். ஷூவில் எடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எடுத்துடலாம். சின்ன சின்னதாக இருக்கும், உங்களுக்கு உள்ளே ஏறாது. நீங்கள் அங்கே போகிறோம்ல, இப்போ வீட்டுக்கு போகிற பாருங்க, ஷூவை கழட்டிட்டு பேண்ட்டெல்லாம் தூக்கி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே திரும்ப ரிட்டன் ஷூ மாட்டோம். இந்த மழை சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலேருந்து எனக்கு வந்து நிறைய பூச்சிகள் வந்து மேலே வந்துடுச்சு. அந்த அட்டைப்புழுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தான் வருதுன்னு தெரியல. காரில் வந்து ஏறிட்டு அது வந்து ரத்தத்தை மட்டும்தான், கெட்ட ரத்தம் மட்டும்தான் உரியும் அப்படின்னு சொன்னார் வேந்தன். ஸோ அது வந்து என் ஷூலையும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் அதையும் வந்து பொருட்படுத்தாமல் அவர் தான், வேந்தன் தான் வந்து எடுத்துக்கிட்டார் எனக்கு. குச்சியிலலாம் எடுக்க முடியாது. அது குச்சிக்கு வராது ஜி. இருக்க வேறு வந்துருச்சா? வந்துருச்சு. பாருங்க, கேப் தேடி கேட்குது. கேப்பில் ஏறுதா? ரெண்டு ஏறி இருக்கு. இந்த காலில் தான் பார்த்துருக்கேன். உதறினாவெல்லாம் போகாது, கையில் தான் எடுக்கணும். எங்கே இருக்குது? அடிச்சுங்க, கையில் போட்டு போடுங்க. இதுதான் ஃபேஷன் ஃப்ரூட்ஸ். போட்டிங்களா? 2 வரைக்கும் போட்டாச்சா? 2 வரைக்கும் போட்டேன். போதும். இல்லை பார்த்துக்கிங்க, அப்புறம் வேணும்னா எடுத்துக்கலாம். ஒரே வேலை அடுத்த பார்த்துக்கோங்க.
இப்போ வேந்தன் வந்து மரத்தில் ஏறி இருக்காருங்க. இந்த அவகோடா பழத்தை வந்து பறிச்சு கொடுத்தாரு. எவ்வளோ பழத்தை பறிச்சிருக்காரு பாருங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அருமையாக இருந்தது. இவ்வளோ அழகாக இருக்குது. போதுமா உங்களுக்கு வேணுமா? போதும் போதும். போதுமா? எனக்கு மட்டும் ஒரு 2 காய் எடுத்து வாங்க. 2 எடுக்கிறேன், 3 எடுக்கிறேன். 4 எடுத்து 4 எடுத்து ஆள் பண்ண ஃப்ரூட்ஸ் போட்டுங்க. போங்க. சரி வாங்க. இருக்கிறது போதும், அது ஷேர் பண்ணிக்கலாம்ல. ஓகே. இல்லை நான் அங்கே எடுத்துகிட்டு போகிறது கீழே பழனிக்கு. அப்போ எடுத்துகிட்டு போய்க்கலாம். தெரியுதா மரத்தில் இருக்கிறது? கரெக்டாக தெரியுறாரு. தலைவர் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. வாங்க அங்கேருந்து ஹாய் சொல்லுங்கள். மேலே இருக்கிறது தான் வேந்தன். வேந்தன். தெரியுது. தனுஷ். சுற்றி வந்து பெரிய காடு மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா பெரிய இடம் சுற்றி. இந்த மரம் தான் ஃபேஷன் ஃப்ரூட்ஸு, அந்த அவகோடா, வாழை மரம், இன்னும் நிறைய கொடினா இழுத்து விட்டுருந்தாங்க. அதுலேருந்து வரக்கூடிய காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நிறையா இருந்ததுங்க. அது 2 எடுத்து விடுங்க. போதுங்க வாங்க. நல்லா கேட்ச் பிடிக்கிறாரு பாருங்க தனுஷ். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துக்கு வர்றதில் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நான். இவ்வளோ தூரம் வந்து இவங்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இறங்கிட்டாரு மரத்துலேருந்து. நான் நார்மலாக வந்து சந்திக்கணும் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் இந்த இடத்துல வந்து என்னென்ன மரத்துக்கு தாவணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போகலாமா? தனுஷ் வேந்தன் அவ்வளோ சர்வசாரமாக அழகாக மரத்து மேலே ஏறி பறித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி நாங்கள் அதனால தான் போட்டிருக்கேன் நான். பின்னாடி வர்றவங்க 2 பேரும் அடிபொலி விவசாயிகள். அடுத்த மரம் அங்கே இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் யார் வீட்டுக்கு அங்கே போனீங்கன்னா கூட அப்படியே சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தான் காட்டுவாங்க. சாப்பிடாம காட்டு போட மாட்டாங்க. ஊருக்குலாம் போயிட்டாங்கன்னா இங்கே ஆமாம் குப்பி பண்ணுமா? இல்லை அப்படி அப்படி உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்குல்ல. இந்த கம்பி போட்டிருக்கீங்க என்ன? சோலார் கம்பி. ஆமாம், பண்ணி அனிமல்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறது வந்து இல்லாட்டி வாழையை தின்றும். சோலார் எடுத்து போகிறது கரண்ட் மாதிரி ஒரு எடுத்து அடிச்சுன்னா போதும், சேதம் ஆகாது. சும்மா எடுத்து மட்டும்தான். அதுவும் அனிமல்ஸுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது. எர்த்து மட்டும் பார்த்து ஒரு எடுத்து அடிச்சதுன்னா அது போட்டு போயிடும். இந்த சைடு வரத்துக்கு பயந்துட்டு போயிடும். இதில் போயிட்டு கடியெல்லாம் எத்தனை கடி வாங்கியிருக்குன்னு தெரியல. இதில் போய் செக் பண்ணணும். நம்மளுக்கு சேவை பாருங்கள் கண்டுட்டு அது வனப்பகுதியில் வந்து இது எத்தனை ஏக்கர் இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள்? 6 ஏக்கர். இது ஃபுல்லாக அதிகமாகலாம் எல்லாத்தையும் பார்க்கல. நம்மளுக்கு தேவையான இடத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துருக்குறப்ப நம்ம போனதில் ஒரு 5% தான் போயிருக்கிறோம் நம்ம அந்த ஏக்கரில். இன்னும் ஏகப்பட்ட மரம் இருக்குது, பழ வகைகள், கேரட்ஸ் இருக்குது. வேறு என்ன இது உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. ஆனால் மேலே போக போக இன்னும் நிறைய பயிர் வகைகள். நம்ம வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தனுஷோடையும் வேந்தன்ட்டையும் முக்கியமான விஷயங்களை நம்ம பேசுவோம். ஓகேங்களா? பயங்கர மழை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழம் போய் அப்படிங்களா?
முன்னாடி காலில் ஏறுந்தே ஷூவில் ஏறி நிற்கிது பிடிச்சி ஷூ கழட்டி பூரா க்ளீன் பண்ணணும். நிறைய உள்ளார போகுது, சின்ன சின்னதாக போகுது. ம் நிப்பாட்டி பூசிங்க கழட்டி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். சில பழ வகைகள் தோட்டங்கள் எல்லாமே இருக்குது. அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ஏக்கர் இது இருக்குது? மொத்தம் நம்மளோட கண்ட்ரோல் வந்து 6 ஏக்கர் ஜி. 6 ஏக்கர். 6 ஏக்கர். இதில் வந்து விவசாயம்னு எடுத்துக்கிட்டா ம் மலைவாழை, ஆ காஃபி, ஆ பட்ரு ஃப்ரூட்டு, ஃபேஷன் ஃப்ரூட்டு, பழங்காய் ஐட்டம், சீத்தாப்பழம், இந்த மாதிரி பழங்கள் ஐட்டம் நிறையா இருக்குது இங்கே. ம் மரத்தக்காளின்னு ஒன்று ஐட்டம் இருக்குது, ம் அது இருக்குது இங்கே. பழங்காய் ஐட்டம் வந்து அதிகமான விளையக்கூடிய ஏரியா இது எங்கள் ஏரியா, வடகவஞ்சி ஏரியா. இது வந்து வடகவஞ்சி ஏரியாவிலன்னு எடுத்துக்கிட்டால் மருந்துகள் கிடையாது, இங்கிலீஷ் மருந்துகள் எதுவுமே கெமிக்கல் எதுவும் இல்லாத பியூர் ஆர்கானிக் மட்டும் தான் நம்மள்கிட்ட. மருந்து இதுனா வரைக்கும் வாழைக்கோ காப்பி பழங்களுக்கான மருந்துகள் அடித்தது கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாமே ஒரிஜினல் மட்டும்தான். இது இந்த பழவைகள் வந்து நீங்க கெமிக்கலோட பழத்தையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்க ஆர்கானிக் பழத்தையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் அது வித்தியாசம். இந்த சொந்த மண்ணிலிருந்து எந்த ஒரு கெமிக்கல் ரசாயனம் இல்லாத பழ வகைகள் அது பறிச்சுட்டு இப்போ தான் பறிச்சுட்டு வந்தோம் நாங்கள். ஸோ இது சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது சீசனை பற்றி சொல்லுங்களேன். இது எப்போதும் விளையக்கூடிய ஃபேஷன் ஃப்ரூட்டுக்கு வந்து சீசனுங்கிறது கிடையாது, எனி டைம் விளையக்கூடியது ஃபேஷன் ஃப்ரூட். ஓ, வருஷத்தில் 365 எனி நாளும் டைம் ஃபேஷன் ஃப்ரூட் வந்து எப்போ கிடைக்கும், போட்டாலும் விளையக்கூடிய ஒரு கிடைக்கும். பழம். அவகோடா வந்து சீசன் தான். சீசன் 4 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை காய்க்கும். இப்போ இந்த அவகோடா சொன்னாங்க இல்லையா, அந்த மரம் அது குரோத் ஆகி வர்றதுக்கு 6 வருஷம் எடுத்துக்கும். ஆனால் பழம் மட்டும் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கொடுத்துட்டே இருக்கும். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கொடுத்துட்டு இருக்கும். அதுவும் பறித்து கொடுத்துருக்காங்க, அதுவும் சாப்பிடுவோம். அது இப்போ வந்து காயாத்தான் இருக்கும். நீ பறிச்சு கொடுத்துருக்கோம் தலைவருக்கு, இனி 2 நாள் ஆகுது பழமாகிறதுக்கு. கீழே போகிறதுனால சீக்கிரம் பழுத்துருவாங்க. ஆமாம், நான் கொஞ்சம் லாங் ட்ராவல் கூலிங்கில் இருக்கிறதுனால அதிகமாக பழுக்காது. ஹீட்டில் வச்சுட்டோம்னா அதிகமாக பழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ரன்னிங்கில் போகவே உங்களுக்கு வந்து கீழே போனாலுமே அந்த பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். நிறம் மாறுறது தெரியும் உங்களுக்கு, அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும். கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. அது வந்து அவங்க கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இவங்க எந்த ரசாயனமும் கலக்காம செய்யக்கூடிய ஒரு விவசாயம் இது. இப்போ இங்கே வந்து இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்க்கலாம், பழம் வந்து என்ன பண்ணுறாங்க, காயை கொண்டு வந்து அடுத்த மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்னு இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் இருக்காது. அது எதனால அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சே வந்து அந்த பழத்தை நம்ம டேஸ்ட் பண்ணுறோம், சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம், உடம்பு முடியாமல் போகுது, குழந்தைங்க கொடுக்குறோம். ஸோ இது மாதிரியான ரசாயனம் கலக்காத பழ வகைகள் நம்ம சாப்பிட்டுட்டோன்னா நம்மளுடைய உடல் நலத்துக்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடிய வாய்ப்பே இல்லைங்க. அதுக்கு உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு பார்த்தோம், இன்னொரு சைடு வந்து அழைச்சிட்டு போய் காமிச்சாங்க. இந்த பழங்கள்லாம் பாருங்கள், அங்கே வந்து பேஷன் ஃப்ரூட்ஸு, அது மட்டும் இல்லாமல் கேரட்ஸு, பயிர் வகைகள், பீன்ஸு. ஏங்க நீங்கள் வருங்க ஃபேஷன் ஃப்ரூட்டு கீழே பார்த்தா வாங்க நீங்கள். வரோம். இதுனா எந்த கொடிக்காக போட்டீங்க? எதுங்க கொடியாக இருக்கே கொடி? இது வந்து சவுச்சவும்பாங்க, சொரக்காம்பாங்க நம்ம ஏரியாவில். சவுச்சவு இது அது எதுக்கு வரல. சவுச்சவு இது வாய்ஸ் மரத்தக்காளி இப்படின்றது பாருங்க. ஆமாம், அதான் மரத்தக்காளி. வச்சுருக்கும் பாருங்க. அவக்கடா நாற்று, இந்த அவக்கடா நாற்று விதையை எடுத்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்க. வளர்ந்துருக்கு, வளர்ந்துருச்சு. நான் நட்டு விட்டு வரணும். இந்த மழை காலம் முடிகிற கண்டிஷன் வந்து கேட்கலாங்க. அந்த பைய நான் வாங்கிட்டு வந்தேனுங்க. புரியுங்களா? பெருமாமலை இருந்து வாங்கிட்டு வந்தேன்.
அவரை பீன்ஸ் வலிக்கிறது நீங்கள் காய வச்சுக்கோங்கள பீன்ஸு அதான் ப்ரோ. இந்த ரோ அழகாக நட்டிருக்கீங்களா என்னங்க இது? விதை பீன்ஸ் விதை Beans விதை. அடிச்சு காய போட்டிருக்கும் பாருங்க. இந்த விதை. இது வந்து சோயா பீன்ஸ் சோயா பீன்ஸ். சின்ன சின்னதாக இருக்கும். சார் கலரில் பொறுமையாக போங்க. கீழே பார்த்துனாங்க ஆ நீங்களும் மொபைல் பார்த்துட்டே போயிட்டு வலிக்கிறது இந்த காய்கறிங்க அவசரம் இது இப்போலாம் விரிசல் தான். இன்னும் இது பெருசு வருமா? ஒரு கிலோ ஒரு காய ஒரு 2 கிலோ ஃபால்ஸ் சவுண்டு ஒன்று கேட்குது. ஃபால்ஸ் பேர் என்ன? இன்னும் இப்படி போயிட்டு இதில் தான் இதுக்குள்ளே இறங்க முடியாதுங்க. போனால் கீழே வச்சுன்னு போகணும். ஏனுங்க ஃபால்ஸ் பேர் நம்ம ஃபால்ஸுக்கு பேரெல்லாம் கிடையாது ஜி. அது ஓரமாக போகிறது. ஆமாம் நாங்கள்லாம் ஃபால்ஸுக்கு கீழே எங்கே போகிறீங்க? எங்கே மட்டும் போயிட்டுருக்கு. இந்த பேர் சுற்றி அந்த கேட்டை பார்த்துட்டு ஆ சரி. ஏங்க நம்ம எவ்வளோ காய் கொண்டு வந்தாலும் அவன் கொண்டு வந்தான்னு அவனுக்கு மட்டும் தானே ரேட்டு போகுது. இல்லிக்காது வாங்க தனுஷ். ப்ரோ நீங்கள் போங்க ப்ரோ. இது எல்லாமே வந்து பீன்ஸ் உள்ளது. சோயா சோயா பீன்ஸ். இஞ்சி பக்கத்தில் ஒரு சவுண்டு கேட்குது. அது ஃபால்ஸ் வேறு இருக்குல்ல. நல்லா உங்களுக்கு குளிக்க கொள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேங்க. தெரியும் அப்படின்னு பார்த்தா பால் கீழே இருக்கு. தண்ணி ஓட போகுது. இப்போ இந்த ஓடம் போகாது. ஈர்ச்சி. இதோ பாறை ஒன்று இருக்குது. அது கீழே பார்த்தா தான் தெரியும். ப்ரோ அந்த என்ன கலர் பூ இருக்கு தெரியுங்களா? இந்த கீழே பாருங்க. ஆமாம். செம்ம வாசனையாக இருக்கும். அந்த பூவோட வாசனை அவ்வளோ வாங்க. பற்றா பொடி பற்றா இல்லை நார்மல் பற்றா? நார்மல் குத்து பட்டு தானே? குத்து தான். பீன்ஸ் ஃபுல் அங்கே வருங்க. பிஞ்சு அரைக்கிறோம். இல்லை பிஞ்சு இறக்கி அடுத்து காய் எடுக்கிறது பழுத்துரும். இன்னொரு இது நாலு என்ன விளைஞ்சிருச்சுன்னா இங்கே எல்லோ கலரில் வந்துடும். பழுத்து 1 வீக்கில் வருமா? ஒரு வீக்கு ஜாஸ்தி ஆகும். 1 மந்த்துக்கு நெருங்கிடும். நீங்கள் இப்போ நாங்கள் சொன்னோம் தெரியுமா? இது வந்து தான் அந்த விதையை எடுத்து குளிச்சு வைக்கிறது இல்லை. சின்ன சின்னதாக காமிச்சிங்களே. ஆமாம் இது நல்லா விளைஞ்சி பழுத்து வச்சுனால ம் காஞ்சிடும். காய வச்சுருவோம். காய வச்சதுக்கு மேலே அந்த விதையை வீட்டில் கேரட் போட்டு இதே கேரட். இந்த கேரட்ஸ். இன்னும் இதுக்கெல்லாம் விலை இது அடுக்கடுக்காக வச்சுருக்கீங்களா? ஆமாம் அதே பந்தல வர சொன்ன பந்தல வர அது கர்நாடகா உள்ளது கொடி. அதுதான் அது பந்தலை வர பந்தல். அது வரலும் போல காய பாருங்க. இல்லை போதும். எப்படி பண்ணலாம்? இந்த ஃபால்ஸு இந்த ஓட்டம் வருது. கீழே இறங்கலாம். தவற இருக்குல்ல. கூடு பார்த்தீங்களா? இது போல் உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆர்வமாக இருந்ததுன்னா இவங்ககிட்ட கேட்டு எது வேணாலும் தெரிஞ்சுக்கலாங்க. இல்லை இப்போ எடுப்பீங்களாங்க? இல்லை இல்லை நம்ம இங்கேருந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் நின்னீங்கன்னா தண்டெல்லாம் ஒரு வித்தியாசம். வீடியோ பார்க்க அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏங்க சீமப்பில் நல்லா இருக்கு. அதுக்கு போகிறீங்களா?